என்னங்க கண்ணு கலங்குறாரு உங்களுக்கு யாரு நினைக்கிறவங்கள கண்ணு கலங்குறா நீ வச்சுக்கிறது காரம் வாயில வைக்க முடியுது சோத்த காரமா? ஆமா காரமே போடலீங்க. காரம் போடலையா? இப்ப பாரு உன் கண்ணு கலங்கும். இல்லைங்களங்க. உனக்கும் கண்ணு கலங்குது, நீ என்ன சமாளிக்கிறத? No, 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 no. எலெக்ஷன் வந்து நம்ம யார பத்தி எது கவலைப்படுத்தால நம்ம என்ன பண்ணுவோம்? என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? என்ன பண்ண சொல்ற? நாட்டு நடப்பை பத்தி தெரியல. என்ன பண்ண? எலெக்ஷன் வருது, ஓட்டு யாருக்கு போட போறீங்க? அப்பா அதே நீ கேக்குற, நான் யாருக்கு ஓட்டு போட்டா உனக்கு என்னையா? நீ எப்படி கேட்கலாத? ஓட்டு யாருக்கு போட போறீங்கன்னு கேட்டேன். அது தப்பு. யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கவே கூடாது. அது அவங்களோட உரிமை. புரியுதா? வெளியே சொல்லவே கூடாது இந்த விஷயத்த. ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, போவா. காசு கொடுக்குறாங்க? ஆமா ஆமா, நம்ம காசு கொடுக்குறாங்க. ஆறு வாய போகல, காசு வாங்கி ஓட்டு போடக்கூடாது. அது மாபெரும் தப்பு. என்ன தப்பு? எந்த எந்த ஓட்டுல இருக்க நீ? என்ன பேசுற நீ? காசு கொடுக்குறானா அவன் கொள்ளை அடிக்கிறானா அர்த்தம். புரியுதா? காசு வாங்கவே கூடாது ஓட்டுக்கு. அது முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோ. நமக்கு நாட்டுக்கு யார் நல்லது செய்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். எந்த நாட்டுல இருக்கீங்க நீங்க? நீங்க எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க. எங்க போற நீ? போகாத இங்க நிக்கல. ஒருத்தன் காசு கொடுக்குறான்னு தெரிஞ்சாதான் அவன் 2 மடங்கு 3 மடங்கு சம்பாதிக்க போறதுக்காக அவன் காசு கொடுக்குறான். அவனுக்கு காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. அது மாபெரும் தப்பு. எந்த காரணத்தை கொண்டும் யாருமே வந்து காசு வாங்கி ஓட்டு போடாதீங்க. நம்ம நாட்டுக்கு யார் நல்லது செய்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஒரே வெயில், வெளியே ஒண்ணும் முடியல. வெளியே ஒரே வெயில், ஒண்ணுமே முடியல. வெளியே வெயில் அதிகமா? நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, வெளியே வெயில் அதிகம்ன்றீங்க. ஒண்ணும் இல்லம்மா, எலெக்ஷன் டைம்ல வெளிய லேடிஸ்ங்களுக்கு எல்லாம் புடவை கொடுத்துருக்காங்க. புடவை கொடுக்குறாங்களா? இதையா நீங்க முன்னாடியே சொல்ல? சரி இருங்க, நானும் போய் வாங்க. எங்க போற? நான் நல்லா விசாரிச்சேன். அங்க வெறும் லேடிஸ் தான் புடவை கொடுக்குறாங்க. அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும்ட்டுதான். லேடிஸ் போடுமா? அப்ப நான் யாரு? எல்லாம் இப்படி உஷாராயிட்டானுங்கன்னா என்ன பண்றது? எவ்வளவு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டானுங்களே. யாருக்கு தான் போடணும்னு தெரியலையே. மாஸ்டரு யாரு? ஹலோ ஹலோ மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ யாருப்பா பேசுறது? நான் தான் உங்க வீட்டு பக்கத்துல தான். சரி அப்படியே கிளம்புனேன், போர் அடிக்குது. பேசி ரொம்ப நாள் ஆகுது, அப்படியே போன் பேசிட்டு போலான்ட்டு சும்மா அப்படியே கிளம்புனேன் மாஸ்டர். தாம்பரம் வரைக்கும் போலான்ட்டு வந்தேன். இப்ப அப்படியே தாம்பரம் தாண்டவங்க வண்டி பஞ்சரு. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. உங்ககிட்ட கேட்டு ஒரு 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாமே. அப்படியே நம்ம வண்டலூர் ரோடு இருக்குல்ல, அதுல அப்படியே போனா கொஞ்சம் வீட்டுல டீ கடை வரும் பாத்தீங்களா? டீ நல்லா இருக்குமாங்க? டீ சம்சா பஜ்ஜி எல்லாம் போடுவாங்களே. நீ யாரு? உன் பேர் என்னப்பா? மாஸ்டர் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் மாஸ்டர். இன்கேஸ் அவர் தூரம் போயிட்டா அங்க டீ நல்லா இருந்தா வேற எந்த கடைக்கு போலாம்? நீ யாருப்பா முதல்ல? அந்த கோவா ரூட்டு சொல்றேன் மாஸ்டர். உங்க வீட்டு பக்கத்து வீட்டுன்னு சொல்லிட்டேனே, கோவா ரூட்டு போகுது பாத்தீங்களா? அந்த கோவளம் வரைக்கும் போகும்போது பார்த்தா நடுவில் 3-4 டீ கடை வருது. அந்த 3-4 டீ கடையில 2-3 டீ கடை நான் ஆல்ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டேன். எல்லாம் வேஸ்ட். அதுதான் நீங்க நல்ல டீ கடையா சொல்லுங்க. பக்கத்து வீடுல அவர் எத்தனை பேர் இருக்காங்க? நீ பக்கத்து வீடா, எதிர்த்த வீடா, சைடு வீடா, பேக் வீடா சொல்லு மாஸ்டர். பக்கத்து வீடுன்னு சொல்றேன் மாஸ்டர். திரும்பியும் பக்கத்து வீடா, சைடு வீடா, பின்னாடி வீடா? மாஸ்டர் நீங்க தான் நம்பர் குடுத்தீங்க, சேவ் பண்ணி வச்சு தான் பண்றேன் மாஸ்டர்னு. நம்ம அப்படியே எனக்கு இது மட்டும் சொல்லுங்களேன். அப்படியே போறோம் கோவளம் போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு 5-6 டீ கடை இருக்கு. அத்தனை டீ கடையிலயும் குச்சி பாட்டு மாஸ்டர். டீலாம் நல்லாவே இல்ல. நீங்க சொல்லுங்க எந்த டீ கடை கொஞ்சம் கரெக்டா இருக்கும்? கேக்குதா மாஸ்டர் நான் பேசுது? நீ யாருயா மாஸ்டர்? எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் நான் யாருன்ட்டு. நீங்க தான் சொல்லணும். நான் கேட்ட ஒரு பதில் காச்சும் சொல்லுங்க மாஸ்டர். 1 காச்சும் பதில் சொல்லுங்க. எந்த கடையில டீ நல்லா இருக்கும்? நான் டீ மாஸ்டர் இல்லையா, நான் பரோட்டா மாஸ்டரியா. போயா போனேன். டீ மாஸ்டர் இல்ல பரோட்டா மாஸ்டரா? இது மேல ஏதாவது பேசுன மொபைல தூக்கி வச்சிருவேன். ஐயோ உன்னால மண்டை உடைஞ்சிடும். சாரி மாஸ்டர், சாரி.
இவ்வளோ நேரமா டீ மாஸ்டர்கா பரோட்டா மாஸ்டர்கான்னு கூட தெரியாம போச்சு. கூட நம்ம டைம் பாஸுக்கு தானே முக போட்டோம். நம்ம யாராந்தாண்ணா திரும்பி ட்ரை பண்ணுவோமா அவனுக்கு? டீயை குடிச்சிட்டீங்களா? கஷ்டம். போய் கப்பத்துல உள்ள வைங்க. சரி, நான் போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துடுமா. மீனா? வெள்ளிக்கிழமை அதுவும் மீனா? இது என்ன வீடா இல்ல வேற எதுனாவா? வெள்ளிக்கிழமை அதுவும் காலையில இப்படி அபத்தமா பேசுறீங்க, மீன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஓ, வெள்ளிக்கிழமை? சாரிம்மா, எனக்கு வெள்ளிக்கிழமை தெரியாது. போய் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வாங்க, அதுல 1/2 கிலோ லெக் இருக்கட்டும் பார்த்து. பெருசா போய்கிட்டு இருக்கு. அடிப்பாவி, மீன் வாங்கினான்றா சிக்கன் எடுத்துன்னு வான்றா. மீன் என்ன அசைவமா, கறி என்ன சைவமா?